முன்னொரு காலத்தில் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் போர் நடந்துச்சாமா. விலங்குகளின் அரசனாகிய சிங்கம் காட்டு விலங்குகள் அனைத்தும் தன் முன்னாடி வரணும்னு கட்டளையிட்டுச்சு. அதன்படியே யானை, கரடி போன்ற எல்லா விலங்குகளும் சிங்கத்துக்கு முன்னாடி வந்து நின்றுச்சு. அரசனாகிய சிங்கமும் படைத்தலைவனாகிய புலியும் ஒவ்வொரு விலங்குக்காக பார்த்து கொண்டே வந்துச்சு. அந்த கூட்டத்தில் கழுதைகளும் முயலும் நிற்பதை பார்த்து புலி எரிச்சல் அடைந்தது. அரசரே, வலிமை வாய்ந்த விலங்குகள்தான் போர் வெற்றி அடைய முடியும். வலிமை இல்லாத இந்த கழுதைகளாலும் முயல்களாலும் நமக்கு என்ன பயன்? அவற்றை இங்கிருந்து அனுப்புதலாம் அப்படின்னு சொல்லிச்சு புலி. படைத்தலைவரே, சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது உனக்கு தெரியாதா? கழுதைகளுக்கு வலிமை குறைவாக இருக்கலாம், ஆனால் அதன் குரல் எக்காலம் ஊதுவது போல இருக்கும். அதன் குரலை கேட்டு ஊக்கம் பெறும் மற்ற விலங்குகள் வீரத்துடன் போர் செய்யும். முயல்களை போல வேகமாக ஓட யார் இருக்கிறார்கள்? அவற்றை போர்கள் செய்திகளை அனுப்பும் தூதர்களாக பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொன்னது சிங்கம். அதன்படியே கழுதைகள் எக்காலம் ஊதுபவர்களாகவும் முயல்கள் செய்தி கொண்டு செயல்பவர்களாகவும் நியமிக்கப்பட்டன. அந்த போரில் விலங்குகள் வெற்றி பெற கழுதைகளும் முயல்களும் பெரும் பங்காற்றின. இதைத்தான முன்னோர்கள் சிறு துரும்பும் பல் குத்த உதவும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க.